ஹரிஷ் யார் என்று யோசிக்க தீபக் தொடர்ந்து பேசினான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் என்ன மாதிரியே உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சியாக கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களை ஹோட்டலில் பார்த்தேன்னு சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் என சந்தோஷமாக கூற, அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், நீ இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை நம்பினது வீண் போகல என்று உற்சாகமாக கூற, அது சரி, புதுசாக எங்கேயாவது போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அது எனக்கு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருந்தான். அதான் நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு தைரியமாக கிளம்பி வந்துட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்புறம் இப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினச்சி பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். கண்டிப்பா என்று ஹரிஷ் சொல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற தீபக் ஒரு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னால் காரை நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ் அங்கிருந்த போர்டை அண்ணாந்து பார்க்க, ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி என்று தங்க நிறத்தில் பெயர் மின்னியது. ஐரா தனக்குள் சொல்லிய ஹரிஷ் ஒரு நொடி மூளைக்குள் மின்னல் அடிக்க தீபக்கை திரும்பி பார்த்து, நிஜமாவா, அவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அச்சோ, இந்த போர்டு விஷயத்தை மறந்துட்டேனே, இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்ட தீபக், சரி பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம் என்றான். அதை கேட்டு ஹரிஷ் புருவத்தை உயர்த்த, பாஸ், அதை கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு நீங்களே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல ஒரு பெரிய சிரிப்புடன் ஹரிஷும் அவனை பின்தொடர்ந்தான். அந்த ஆபீஸ் கட்டிடம் மிகவும் ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மெயின் ஹாலிற்குள் சென்றவுடன் அவர்கள் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்ற ஒரு பெண், தீபக் சார், பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் ஏறினான். அப்போது ஹரிஷ் ஐராவை முதல் முறையாக சந்தித்த நாளை பற்றி நினைத்து பார்த்தான். அவனுடைய உதட்டில் தானாக ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் ஐராவை சந்தித்தான் ஹரிஷ். அங்கு ஒரு கடையில் ஹரிஷ் தன் லேப்டாப் பேக்கை மறந்து வைத்து விட்டு வர, அந்த கடையில் வேலை பார்த்த ஐரா அதை கவனித்தாள். அவள் அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்த போது ஹரிஷ் காரில் ஏறி கிளம்பியிருந்தான். கிட்டத்தட்ட 3 தெருக்கள் அந்த காரை பின்தொடர்ந்து ஓடி வந்தாள் அவள். திடீரென அவனுக்கு தன்னுடைய பேக் நினைவுக்கு வந்து காரை யூட்டர்ன் போடச் சொன்னான். அப்போது அந்த கார் கதவை தட்டிய ஐரா கையில் அவனுடைய பேக்குடன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தாள். 3 தெருக்கள் காரின் பின்னே விடாமுயற்சியுடன் ஓடி வந்தவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஹரிஷ். அதன் பிறகு இருவருக்கும் இடையேயான அறிமுகம் நாளடைவில் நல்ல நட்பாக மாறியது. ஒருமுறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக அவள் மீது ஒரு திருட்டு பட்டம் விழ, எதேச்சையாக அங்கு சென்றிருந்த ஹரிஷ் தான் அந்த பழியில் இருந்து அவளை சாமர்த்தியமாக காப்பாற்றினான். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஐரா ஹரிஷிடம் மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் சொந்த தொழில் தொடங்க விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கிற்கு உதவியது போல அவளுக்கும் உதவ நினைத்தான். அவளுடைய பிசினஸ் டேலண்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் அவளுடைய நேர்மையை பற்றியும் ஹார்ட் ஒர்க் பற்றியும் ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவள் சும்மா கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டாள் என்பதை அறிந்தவன் அவளுடன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொண்டான். பின்பு ஒரு பெரிய அமௌண்ட்டை அவளுடைய பிசினஸ் தொடங்குவதற்கு கேபிட்டல் அமௌண்ட்டாக கொடுத்தான். உண்மையில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அவன் அந்த அமௌண்ட்டை கொடுத்தான் என்பதால் அதன் பிறகு அதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசிக்கவே இல்லை. சில வருடங்களில் அவன் வாழ்க்கையிலும் ஏதேதோ நடந்துவிட பழைய நண்பர்களிடமிருந்து பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டான். ஆனால் இந்த கொஞ்ச வருடங்களிலேயே ஐரா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியை சொந்தமாக உருவாக்கி இருப்பதை பார்த்தபோது ஹரிஷுக்கு லைட்டாக ஷாக் இருக்கத்தான் செய்தது. அதே நேரத்தில் தீபக், ஐரா என்று தான் நம்பிக்கை வைத்த இருவருமே நல்ல நிலைமையில் இருப்பதை நினைத்து அவனுக்கு பெருமையாக இருந்தது. என்ன பாஸ், பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா? ஹரிஷ் எதுவுமே பேசாமல் வருவதை பார்த்து தீபக் கேட்டான். ஆமா சொன்ன ஹரிஷ் கியூட்டாக சிரித்தான். இந்த சிரிப்பு தான் பாஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தீபக் ஃபீலிங்குடன் கூற, ஹரிஷ் விளையாட்டாக அவனுடைய தோளில் அடித்தான். இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ், இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது வேணா உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தீபக் சொல்ல, ஹரிஷ் அப்பொழுதுதான் சுற்றிலும் பார்த்தான். அந்த ஃப்ளோர் மொத்தமும் ஸ்கின் கேர் மற்றும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இடம் பிடித்திருந்தது. பாஸ், நீங்க இங்கே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன் தீபக் சொல்ல, புரிந்து கொண்ட ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான். இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க? சரி, எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியுதான போகுது, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நினைத்தவன் தோளை குலுக்கிவிட்டு அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஹே ஹரிஷ், நீங்க என்ன பண்ற? அவனுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கீச் என்று கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கெஸ் பண்ணியது போலவே அங்கு நின்று கொண்டு இருந்தது சந்தனாவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷினி தான். ஆஹா, இந்த அரலூசி இங்க என்ன பண்ணுது? ஐயோ, சும்மாவே ஓட்டவையாச்சே, போய் இவ கண்ணிலையா படணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் அவளை பார்த்து பேருக்கு சிரித்து வைத்தான். ஆய் தர்ஷினி, நீங்க இங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு அவன் கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்கே தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. நேற்று தான் அவருக்கு ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தர்ஷினி பெருமையாக கூறினாள். சரி, அதுக்கும் நீ இங்கே வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்தியா? அவர் மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? ஹரிஷ் கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு தர்ஷினியின் முகம் சிவந்தது. அவள் இங்கு வந்ததற்கு காரணமே ஹஸ்பண்டிற்கு கிடைத்த ப்ரமோஷனை சாக்காக வைத்து
இங்கு டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் நியூ ப்ராடக்ட்ஸை பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதுதான். ஹரிஷை இங்கு பார்ப்போம் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வைத்தே எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை கெஸ் செய்த ஹரிஷ், ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில் தள்ளிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் பெரிய ராயல் ஃபேமிலி, கால் தரையிலேயே படாது அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக ரீல் விடுறது, பத்தாவதுக்கு போகிற போக்கில் நம்ம டார்லிங் மனசையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டு போகிறது. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணுறா, இவளை ஏதாச்சும் செய்யணுமே என்று யோசித்தான். அதற்குள் அவனை மேலும் கீழுமாக பார்த்த தர்ஷினி, ஆமாம் ஹரிஷ், இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா? அப்படி உங்ககிட்ட காசு இல்லாட்டி முதல்ல இங்கேருந்து வெளியே போயிடு. அப்புறம் தேவையில்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும் என்று கதவை கை காட்டி வேகமாக கூறினாள். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்துக்கொண்டே, என்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா இல்லையாங்கிறத பற்றி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே மேனேஜர் தானே, ஓனர் ஒன்றும் இல்லையே? கேலியாக ஹரிஷ் கேட்கவும் தர்ஷினியின் முகம் சுருங்கியது. இப்போதான் பார்க்க அழகாக இருக்க. அன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஓடிட்டியே. அப்போ இதே மாதிரி தான் என்னால் சந்தனாவுக்கு பணம் தர முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணேன். கடைசியில் என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஹரிஷ் புருவத்தை உயர்த்தியபடி அலட்சியமாக கேட்டான். ஹரிஷ் அதை பற்றி பேசவும் தர்ஷினியின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. நீ ஓவரா சீன் போடுறத முதல்ல நிறுத்து. நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணி அந்த காசை கொண்டு வந்தான்னு யாருக்கு தெரியும் என்றாள். அதை நான் எப்படி கொண்டு வந்தா உனக்கு என்ன? எப்படியோ நீ முடியாதுன்னு சொன்னதை நான் செஞ்சு காட்டினா இல்லையா? ஹரிஷுக்கு அவளுடன் வாயாடுவது பிடித்திருக்க விளையாட்டாக வம்பிழுத்து கொண்டிருந்தான். அப்போது லேசான வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவன் அங்கு வந்தான். டியர், என்னாச்சு? யாருது? ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டதிலிருந்தே அது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் என்று தெரிந்தது. சைலண்டாக அவரை பார்த்த ஹரிஷ் தர்ஷினியையும் திரும்பி பார்த்தான். அதற்குள் தர்ஷினி ஹரிஷை கை காட்டி, டார்லிங், இவர் என்னோட ஃப்ரெண்டு சந்தனாவோட ஹஸ்பண்ட், தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு, நீங்களே என்னன்னு கேளுங்க என்று செல்லமாக சினுங்கிக் கொண்டே கூறினாள். அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. தர்ஷினியின் ஹஸ்பண்ட் பெயர் விஷால். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் மற்றும் ஷார்ட் டெம்பர் குணம் கொண்டவன். தர்ஷினி சொன்னதை கேட்டு உடனடியாக கோவப்பட்ட அவன் ஹரிஷை முறைத்தான். டேய், எதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஆமா, இங்க உனக்கு என்ன வேலை? முதல்ல உன்னையெல்லாம் யார் இங்கே அலோவ் பண்ணது? நீ ஏன் வெளியே போறியா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடவா என்று கடுகடுப்பாக கேட்டான். ஹரிஷ் அவர்கள் இருவரையும் நம்ப முடியாமல் பார்த்தான். நல்ல ஜாடி கேத்த மூடிதான், சரியான அவசர குடுக்கைங்களா இருக்கும் போலயே. இவதான் லூசுன்னு நினைச்சா ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இருக்கான். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவர்களை அமைதியாக பார்த்தான். இதுல நான் எதுவும் பண்ணல. உங்க ஒய்ஃப் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் முடிச்சு காமிச்சிட்டேன். அதை பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ணது தர்ஷினி தான். அதைத்தான் நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். ஹரிஷ் அலட்சியமாக கூற விஷாலின் முகம் கோபத்தில் கொதித்தது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே என் ஒய்ஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்றவன் ஹரிஷின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க போனான். தர்ஷினி அதை தடுக்காமல் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்டாப் இட்! சிங்கத்தின் உருமல் போன்ற ஒரு கர்ஜனை அந்த ஃப்ளோர் முழுவதும் எதிரொலிக்க விஷால் அப்படியே திகைத்து போய் நின்றான். சட்டென்று ஹரிஷின் சட்டையில் இருந்து கைகளை எடுத்து அவன் பின்னால் நகர்ந்து நின்றான். தீபக் வேகமாக ஓடிவர அவனுக்கு பின்னால் ஐரா வந்து கொண்டிருந்தாள். ஹலோ தீபக் சார் அண்ட் பிரசிடென்ட் மேம், வாட் அ சர்ப்ரைஸ் என்று பேச முடியாமல் விஷால் தடுமாறினான். தீபக்கின் முகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ அவனை சுட்டு பொசுக்குவது போல உணர்ந்தான். அதை நினைத்து விஷாலுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. அம்மா, யார் நீ? எதுக்காக இவர் மேல கை வச்ச என்று கோபத்துடன் கேட்டான் தீபக். அதை கேட்டு பதட்டமான விஷால், இல்ல சார், நான் எதுவும் பண்ணல, இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு, நான் சும்மா பயமுறுத்த தான் மேல கை வச்சேன். என் பேர் விஷால், நேற்று தான் ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சது. கண்டிப்பா இவரை காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. இவர் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பவே யாரையாவது கூப்பிட்டு இவரை வெளியே அனுப்ப சொல்றேன் என்றான். இப்போது கூட ஹரிஷ் தீபக்கிற்கு தெரிந்தவனாய் இருப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை. தீபக் அவனுடைய பிரசிடென்ட் மேடத்துடன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவன் என்று விஷாலுக்கு தெரியும். அதோடு வெளியில் தீபக்கிற்கு எந்த அளவிற்கு பவர் உள்ளது என்பதையும் அவன் அறிவான். இவர் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறாரு? இவளை நம்பி ஏதாவது தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோ? விஷால் ஒரு வழியாக இப்போதுதான் சரியாக யோசித்தான். ஆனால் அதற்குள் காலம் கடந்து போயிருந்தது. எது? அவரை நீ வெளியே அனுப்ப போறியா? இப்போ யார் அனுப்புறாங்கன்னு பார்ப்போமா? ஐரா, இதுக்கு நான் பதில் சொல்றதை விட நீ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் தீபக் கூற அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த ஐரா விஷாலை பார்த்தாள். இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டு தேடிய ஹரிஷ் இப்பொழுது அவளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவன் அவன் மீது கை வைத்ததை ஐராவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்பவே ஆபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. இனிமே உன்னை அந்த பில்டிங்லேயே பார்க்க கூடாது. வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பு போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது ஐராவின் வார்த்தைகள். விஷாலும் தர்ஷினியும் அவர்கள் நிற்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் வந்ததைப் போல ஆடி போயிருந்தனர். அதன் பிறகு விஷாலை கண்டுகொள்ளாத ஐரா சிரித்த முகத்துடன் ஹரிஷை நெருங்கினாள். ஹரிஷ்,
ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள். அவளை பார்த்து பெரிதாக சிரித்த ஹரிஷ், என்ன ஐரா சடனா ஓவர் ஃபார்மாலிட்டிஸை மெயின்டைன் பண்ற? என்னை பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க கண்கள் கலங்கிய ஐரா அவனை ஹக் செய்தாள். ஐய, என்ன சென்டிமெண்டா கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. என்னோட ஃப்ரெண்டு எப்பவும் கெத்தா இருப்பா. இப்ப கூட பாரு, கொஞ்ச வருஷத்துல எவ்வளவு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கான்னு என்று ஜாலியாக பேசிக்கொண்டிருந்த ஹரிஷ், இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐரா என்று கூறிக்கொண்டே அவள் கண்களை துடைத்து விட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே ஹரிஷ். உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று பதில் சொன்ன ஐரா இப்பொழுது அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள். ஆக்சுவலா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம தலைமறைவானதுக்கு நான் உன் மேல கோமா தான் இருக்கணும். அதை மறந்துட்டு சகஜமா பேசிட்டு இருக்க பாரு என்றவளை பார்த்து தீபக், ஹரிஷ் இருவருமே சிரித்தனர். அதெல்லாம் விட ஐரா, அதான் பாஸ் திரும்பி வந்துட்டார்ல, இனி பழசை பத்தி எல்லாம் பேசி அவர் ஹர்ட் பண்ண வேண்டாம். தீபக் எடுத்து சொல்ல ஐராவும் சம்மதமாக தலையசைத்தாள். சரி, போனது போகட்டும், நீ என் கூட வா, நாங்க உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஐரா ஹரிஷுடைய கையை பிடித்து இழுத்தாள். எப்பா சாமிகளா, அங்கிருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி எதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தான் காட்டுங்களேன் ஹரிஷ் உற்சாகமாக கூறினான். தர்ஷினியும் விஷாலும் நிற்பதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரிப்பதை தன் முட்டை கண்களை விரித்து பார்த்தபடி சிலையாக நின்றாள் தர்ஷினி.